தமிழ்நாட்டின் நடிப்பு சாரி பழக்கமாயிடுச்சு மைக் பார்த்தோன்னே பட் யார் சொல்லுங்கள் சார் என்ன சொன்னோம் இந்த படம் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த டைட்டில் ரிவீல். ஸோ என்ன சொல்கிறேன் 10 years ஆஃப் ஜேர்னி இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக. அண்ட் சில டைம்ஸ் அந்த கதை படிக்கும் போதே பரவாயில்ல இல்லை நம்மளும் நான் ஒரு 40 பேர் அடிக்கிற மாதிரி கதை இருந்தால் சத்தியமாக நானே சார் விளாடாதீங்க சார்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் கதையுமே ஒரு லவ் ஸ்டோரி பிட்வீன் அண்ட் அஸ்பைரிங் ஸ்டாண்டப் கொண்டு அந்த ஃபீமேல் பாடி பில்டிங் ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நிஜமாலும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு கேரக்டர். ஸோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஃபார் திஸ் ப்ராமிசிங். ஸோ இந்த மாதிரி ஜிம் கேரக்டர் அப்படின்னாலே ஆரியா சார் தான் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம். கேமியோக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஆரியா சார்? கண்டிப்பாக கேட்டிருக்கேன், பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சார். அதெல்லாம் இல்லை சார், ஆரியா சார் எனக்கு ஏன் சார் கேமியோ பண்ண போகிறாங்க? இல்லை சார், இது அந்த மாதிரி கேமியோஸ் அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் அந்த 2 கேரக்டர் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி தான் படம். 10 வருஷம் ஒரு கனவு, சினிமா கனவு. மேபி ஜஸ்ட் அவர் வந்து இந்த ரிலேட்டிவாக தான் அவர் நிறைய மூட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்தா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே எனக்கு வரல சார். நான் நிஜமாலே இப்போ யோசிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்சியராக சொல்கிறீங்க, நான் நிஜமாலே யோசிக்கிறேன் சார். ஜனநாயக லீக் ஆனதை பற்றி உங்கள் கருத்து ஆயிருக்கக்கூடாதுன்றது என் கருத்து சார். நீங்கள் நானும் யூடியூப்பில் தான் சார் நீங்கள் எல்லோரும் பார்க்குற பார்த்துட்ருக்கேன். அதில் ஒப்பீனியன்லாம் சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை சார். ஏன்னா அந்த ஈவெண்ட்டு நம்ம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆன்கோயிங் கேஸும் நம்ம ஒப்பீனியனே பாஸ் பண்ணக்கூடாது. இல்லை 7 days கூட இருந்தார் உள்ள. அதாவது 7 days 70 days உள்ள வந்து பிக் பாஸ்ல இருந்தார். அந்த பிகேவியர் இருக்கு, இந்த பிகேவியர் எது அந்த அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் உண்மையிலே ஒருத்தர் தானாக இருந்தாருன்னா பிக் பாஸ்க்குள்ள ஒரு வாட்டர் அங்கேயும் இந்த பிகேவியர் பண்ணியிருந்தாரு. தப்பா பிகேவியர் பேசுறது. ஸோ உங்கள் தனிப்பட்ட கருத்து திவாகர் அவர்கள் மேலே என்ன சார்? இல்லைங்க, சரி அவர் உள்ள அவர் எப்படி இருந்தாருன்றதும் அவர் மக்கள் பார்த்து தான் ஒப்பீனியன் கொடுக்கணும். நான் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க பிக் பாஸ் பற்றி பேசி அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. கதை படம் பண்ணியிருக்கேன் ஒரு குட் நோட்டில். இல்லைங்க, அவர் ஹீரோ மெட்டீரியல்லாம் பண்ண மாட்டார். இல்லை சார் மியூசிக் யார் பண்ணுறா சார்? ஏன்னா சரவணன் ஒருத்தவங்க சார் எங்கள் டூ மியூசிக் இருக்குது சார். நம்ம சார் டியூட்னா ஓடுற மாண்டாஜ் ஸ்டைலில் இருக்குது ஆமாம் சார். எல்லாம் புது முயற்சி தான் புதுசாக பண்ணுறோம், ட்ரை பண்ணுவோம். நான் யூடியூப்ல ஸ்டாண்டப் பண்ணுறேன், எடுப்படுவேன் நம்புகிறேன், பார்ப்போம் சார். ஸ்டாண்டப் காமெடியில் அரசியலில் வந்து மாற்றம் இருக்கான்னு அந்த லாங்குவேஜில் சொல்லுங்கள். என்ன சார் அது புது லாங்குவேஜ்? தமிழில் தான் சார். ஸ்டாண்டப்